ஹலோ வெல்கம் டு சேராம் கிச்சன். சேராம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து இந்த எருக்கம் மாலை தான் பார்க்க போகிறோம். இந்த எருக்கம் போல் எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வெள்ளை இருக்கும், ப்ளூ இருக்கும் இருக்குது. இந்த பாருங்கள், 2 கலர்லையுமே இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து வெள்ளை இருக்குது தான் வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையாருக்கு வந்து பூ மாலை கட்டி போடுறது. அந்த ப்ளூ இருக்குல்ல கட்டுறதில்ல, ஏன்னா இதுதான் வந்து உகந்தது பாருங்கள். ஆனால் அந்த ப்ளூ தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இதை பார்த்து நீங்கள் தேடி தான் இது பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து இது மாதிரி ஒவ்வொரு மணியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பூவை எடுத்து இப்படி வந்து அந்த பின்னாடி பக்கம் இல்லை காம்பு பகுதியில் உள்ள இந்த இதில் வந்து நம்ம பிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே மணி மாரி அழகாக கிடைக்கும். பாருங்களேன், இதே மாதிரி தான். இதுமாரி நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து இது மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து 3 விதமாக மாலை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து அது மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா சூப்பராக உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு போட்டு அழகு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பாருங்கள், ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் வந்து மஞ்சள் தடவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் நூல் கூட வாங்கி அதை கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசியில் நூலை கோத்து லாஸ்ட்டில் ஒரு முடி ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இது வந்து இப்படி கோத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதோட பெரிய பகுதியில் ஊசியை உள்ளே விட்டிங்கனாக்கா அழகாக குழாய் மாதிரி இருக்கும். அது வழியாக நம்ம அழகாக எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம இதை வந்து இந்த நூலில் வந்து விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக விடணும், இல்லைன்னா அந்த பூ வந்து அந்துடும். அதனால் நீங்கள் மெதுவாக உருவணும். உருவி அந்த லாஸ்ட் வரைக்கும், அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிடணும். பாருங்கள், இது மாதிரி அழகாக மெதுவாக நம்ம வந்து உருவிட்டோம்னா சூப்பரான மணி மாலை, அதாவது எருக்கம் பூவிலே வந்து மணிமணியாக இருக்கிற மாதிரி அழகாக நம்ம இந்த பிள்ளையாருக்கு சூப்பராக மாலை கட்டிடலாம். பாருங்கள், சூப்பரான மாலை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வெள்ளை இருக்குது கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி இது மாதிரி கோத்து வச்சுக்கலாம். இது வந்து எல்லா பிள்ளையாருக்குமே போடுறது. ஆனால் நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிறது கூட பார்த்திங்கன்னா ப்ளூ எருக்கில் தான் இருக்கும். வெள்ளை எடுக்கு ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்த மாடல் நம்ம இந்த எதெல்லாம் பிச்சோம் பார்த்திங்களா, அதை பிக்காமையே நம்ம வந்து இதில் வந்து மாலை கட்டலாம். பாருங்கள், இது மாதிரி அந்த வெள்ளை இருக்குல்ல அந்த எதலையும் வச்சு நம்ம மாலை கட்டும்போது நல்லா பெரிய மாலையாக தெரியும். இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி டைப்லேயும் நம்ம பிள்ளையாருக்கு மாலை கட்டி போடலாம். உங்களுக்கு எப்படி வந்து அழகாக கட்டணும்னு தோணுதோ அது மாதிரி கூட கட்டலாம். இந்த ஊசியில் கோக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம 2 மாலையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது 3வது மாலை பாருங்கள். இது எப்படின்னாக்கா ரவுண்ட் ஷேப்பில் திண்டு மாதிரி நம்ம இப்போ கோக்க போகிறோம். இதை வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சைடு இப்படியும், அடுத்தது அதே அப்படியே தலைக்கீழாகவும் கோத்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா மணி வந்து சூப்பராக உட்காரும். ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியும் கோக்கணும். இது மாதிரி ஒரு 4 செட்டு நம்ம கோத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த ரவுண்டு வடிவம் கிடச்சிரும். பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட்டு இதை ஊசியை இப்படி போடணும். அடுத்த பூவில் வந்து நம்ம திருப்பி போடணும். அதையே பாருங்கள், இப்படி தான் பாருங்கள், ஒன்றோட ஒன்று எதிர்பதமாக இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி தான். இது அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து முடிஞ்சிக்க வேண்டியதான். முடிஞ்சிட்டு நடுப்புற வந்து ஜெவந்திய பூவோ இல்லை ரோஸோ வச்சு நம்ம வந்து இதை வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான ரவுண்டு மாலை நம்மளுக்கு கிடச்சிரும். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிள்ளையாருக்கு இதை சும்மா பறித்து கொண்டு போய் வச்சாலும் நம்மளுக்கு நல்ல அருள் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி ஆசையாக செஞ்சு நீங்கள் பிள்ளையாருக்கு போட்டு பாருங்கள். சூப்பரான வீடியோ இது, பார்த்து பயனடைங்க. தேங்க்யூ.